ஹார்ட்பீட் வெப் சீரிஸ் சீசன் 3 வந்து மே மந்தில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி சீசன் 1ஓட ஸ்டோரியை ரொம்ப ஷார்ட்டாக பார்த்ததுலாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க, ஆர்கே ஹாஸ்பிட்டல்னு. அதில் உள்ள சீஃப் டாக்டர் ரதி, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வேத். இவங்களுக்கு 2 குழந்தைங்க, திவி சித்துன்னு ஒரு பொண்ணும் ஒரு பையனும். அந்த 2 பசங்களையும் பார்த்துக்கிறதுக்கு டாக்டர் ரதிக்கு டைமே இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுலேருந்து சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே, ஸ்கூலில் கொண்டு விடுறதுன்னு எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிறாங்க. பட் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாமல் பார்த்துக்கிறாரு. இப்போது டாக்டர் ரதியோட ஹாஸ்பிட்டலில் புதுசாக 5 இன்டர்ன்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த 5 இன்டர்ன்ஸ் தான் இந்த கதையோட முக்கியமான கேரக்டர்ஸ். அதில் ஒருத்தவங்க தான் ரீனா, அவங்க தான் இந்த கதையோட ஹீரோயின். கூட ஜாயின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேஜு, நவீன், ராக்கி, குணா. இதில் தேஜுக்கும் நவீனுக்கும் இடையில ஒரு லவ் வரும், அண்ட் ராக்கிக்கும் ரீனாக்கும் இடையில ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வரும். குணா எல்லாருக்கூடையுமே ஃப்ரெண்டாக இருப்பார். ரீனா வந்து ஒரு ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்காங்க. அந்த ஹாஸ்டலில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட் டே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது லேட்டாக வராங்க. இதனால் ரதி மேம் செம்ம கோவமாயிட்டு ஃபஸ்ட் டே அவங்கள 50 ஸ்குவாட்ஸ் பண்ண சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதிலிருந்து எப்போ பார்த்தாலும் ரதி மேம்க்கும் ரீனாக்கும் முட்டிக்கிட்டே இருக்குது. ரீனா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர வழியில் அர்ஜுன் ஒரு பையனை மீட் பண்ணுறாங்க. 2-3 இடத்துல மீட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வருது. அந்த அர்ஜுன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் ஆர்கே சார் இருக்கார். அந்த ஆர்கே சாரோட ஒரே பையன். இங்கே பார்த்தீங்கன்னா ரதி மேம் கீழே தான் இவங்க எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க. தேஜு, நவீன், குணா 3 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. மற்றபடி ராக்கியவும் ரீனாவையும் 2 பேரையும் சினிமா டாக்டர் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் ஒரு டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட விட்டுடுறாங்க. அவர் எப்போ பார்த்தாலும் சினிமாவுக்கு ரீல்ஸ் பண்ணுறதும், ஒரு நல்ல டாக்டர் தான் இருந்தாலும் நிறைய ரீல்ஸ் பண்ணுறது இதுலேயே ரொம்ப குறியாக இருக்கிறாரு. அவங்க கூட சேர்ந்து ரீனாக்கும் ராக்கிக்கும் நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்ற டாக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது. இன்னொரு பக்கம் 2 சீனியர் டாக்டர்ஸ் காட்டுறாங்க, ரவி அண்ட் அனிதா. இதில் வந்து அனிதா வந்து ரொம்ப போல்டாக நல்ல எல்லா சர்ஜரி எது பண்ணுறதுனாலும் ரொம்ப போல்டாக பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ரவிக்கு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி அனிதா இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஹாஸ்பிட்டல்லையுமே எல்லாருமே பேசிக்கிறாங்க. பட் அவங்களுக்குள்ள லவ் இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த 2 சீனியர்ஸும் இவங்க எல்லாருக்கூடையும் நல்ல மிங்கிள் ஆகுறாங்க. கடைசி தெரிய வருது இந்த 2 சீனியர்ஸ் கூட தான் அர்ஜுனும் படிச்சிருக்காரு, எம்பிபிஎஸ் படிச்சிருக்காருன்னு. படிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா அவங்களோட அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அவங்க அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவர் எம்பிபிஎஸ்ஸையும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ அப்பா கூடயும் பேசிக்கிறதே இல்லை. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்த அன்னைக்கு அவங்க ஒரு பரன் மேலே ஏறி ஏதோ ஒன்று லாஃப்டில் ஏதோ வைக்கணும்னு சொல்லி ஏறி நிற்கிறாங்க. நிற்கும்போது கால் தவறி கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருச்சு. சரி, தலையில் அடிபட்டிருக்குன்னு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது அவங்க அப்பா அந்த ஃபோனை எடுக்காததுனால அவங்க அம்மா பிளட் லாஸ் நிறைய ஆகி இறந்து போயிட்டாங்க. ஸோ அம்மாவை சரியாக கவனிச்சுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனுக்கு வந்து அவங்க அப்பா மேலே ரொம்ப கோவம். ஏற்கனவே சின்ன வயசுலேயே அவங்க அப்பா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கவே இல்லை. ஏன்னா அவங்க அப்பா ஒரு முக்கியமான டாக்டர் ஆனதுனால இதனால எல்லாமே சேர்ந்து அவங்க அம்மா இறந்ததுலேருந்து எம்பிபிஎஸ்ஸையும் டிஸ்கண்டினியூ பண்ணி அப்பா கூடயும் சுத்தமாக அவர் பேசுகிறதே இல்லை. இப்படி இருக்கும்போது ஆர்கே சார் ஆக்சுவலி அவர் பேரலைஸ் ஆகி வீல் சேரில் தான் இருக்கார். திடீர்னு ஒரு நாள் மயங்கி விழுந்துட்டார். மயங்கி விழுந்ததுனால அவரோட கேர்டேக்கர் குமாருங்கிறவர் இந்த ஆர்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து ரதி மேம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன அடி தான் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு ரீனா என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு ரொம்ப சீரியஸான நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அவருக்கு நம்ம பிரெயின் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரதி மேம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை விட உனக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னு சொல்லி ரீனாவை திட்டிடுறாங்க. கடைசி பார்த்தா ரீனாவோட டயக்னோசிஸ் தான் கரெக்டு. அவருக்கு வந்து பிரெயின் டியூமர் அப்படிங்கிறது வெளியே தெரிய வருது. இது கேட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. பட் அர்ஜுன் இதனால் டிஸ்டர்ப் ஆகலை. அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் பிரெயின் டியூமர் வந்தாலும் நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு பண்ண துரோகத்தை மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக தான் அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. வந்திருக்கிற இன்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா தேஜு மேலே நவீனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. பட் தேஜு என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த மாதிரி உனக்கு என் மேலே ஒரு க்ரஷ் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் நல்லா பணக்கார பையனை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு லைஃப்பில் பெரிய ஆளாக வரணும். தேஜு எப்போவுமே பணம் பெரிய ஆளாக வரணும் இந்த மாதிரியே யோசிச்சுட்ருப்பாங்க. ஸோ நவீனை வந்து திட்டிடுவாங்க. இன்னொரு பக்கம் ராக்கிக்கும் ரீனாக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வரும். குணா வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் டாக்டர்ஸ் ரவி அண்ட் அனிதா இருக்காங்களா, அதில் அனிதா மேலே குணாக்கு ஒரு க்ரஷ் வருது. அனிதா பின்னாடியே சுற்றிட்டுருக்காரு. பட் அனிதாவுக்கு வந்து ரவியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு இடையில் ஒரு நாள் ரதி மேம் வந்து சர்ஜரியில் இருக்கும்போது அவங்க குட்டி பையன் சித்துக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் அவன் ஏதோ ப்ரீத் பண்ண கஷ்டப்படுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் வருது. அந்த டைமில் ரதி மேமோட ஃபோன் வந்து ரீனா கையில் இருந்ததுனால பிரின்ஸிபல் காலிங்னு வருதுன்னு சொல்லி ஏதோ எமர்ஜென்சின்னு அட்டன் பண்ணிடுறாங்க. அட்டன் பண்ணி ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னா சித்தை உடனே அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. சித்தையும் ரீனா அந்த அவங்க அக்கா
திவிங்கிற பொண்ணு 2 பேரையுமே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து சித்துக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. மற்ற எல்லாரும் வேண்டாம் ரதி மேம் சர்ஜரி முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கேட்காம பேனிக் அட்டாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இது வெளியில் பார்த்துட்டு வந்து ரதி மேம் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. அவனுக்கு வந்தது பேனிக் அட்டாக்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டும்போது, இல்லை எனக்கும் இந்த மாதிரி பேனிக் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது ரதி மேம் தனியாக கூப்பிட்டுட்டு, உன்னை இப்படி தான் உன் பேரண்ட்ஸ் வளர்த்துருக்காங்களா அப்படி இப்படின்னு ரொம்ப திட்டும்போது இவங்க வந்து சொல்லிடுறாங்க, நீங்கள் தான் என்னோடய அம்மா, நான் ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்து தான் இங்கே வந்தேன், என்னோடய அம்மா வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரதி மேம் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேஜுக்கு நவீன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் அர்ஜுன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அர்ஜுன் கிட்ட பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதுன்னு அர்ஜுன் பின்னாடியே சுற்றுறாங்க. போய் பேசினா கூட அர்ஜுனுக்கு பார்த்தீங்கன்னா ரீனாவை தான் பிடிச்சிருக்கு, ரீனாவுக்கும் அர்ஜுனை கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இந்த மீன் வயல் என்ன ஆகுதுன்னா அர்ஜுன் தான் இந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட பையன் அப்படிங்கிறது வெளியே தெரிய வருது. இந்த 4 இன்டர்ன்ஸும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஆனால் வந்து ரீனாவுக்கு மட்டும் அர்ஜுன் வந்து ஆர்கே சாரோட பையங்கிறது தெரியாது, தெரியாமலே பழகிட்டு இருப்பாங்க. இப்போது ரீனாக்கு ஹாஸ்டலில் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இந்த ஹாஸ்டல் விட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு வீடு பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அங்கேயே இருக்கிற கிஷோர்னு ஒருத்தர்கிட்ட ஒரு புரோக்கர்கிட்ட வீடு பார்க்க சொல்கிறாங்க. வீடு பார்த்து ரதி மேமோட பக்கத்து வீடே அவங்களுக்கு கிடைக்கிது. அதில் ஒரு வயசான கப்பல் இருக்காங்க, ஒரு ஹவுஸ் ஓனர் ஆண்டி அங்கிளும். அவங்களுக்கு வந்து நிறைய சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு டைமுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விடுறதுக்கு ஒரு நர்ஸ் தேவை. ஸோ ஒரு டாக்டர் பொண்ணே நம்ம வீட்டுக்கு வர அப்படிங்கும்போது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சேர்த்துக்கிறாங்க. கம்மி வாடகை கொடுத்தா போதும், நீ இங்கேயே இருந்துக்கோமா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இதனால் ரீனாவும் சரி ஓகே இனிமேல் நம்ம அங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கே சேஞ்ச் ஆகி வந்துடுறாங்க. அனிதாக்கும் ரவிக்கும் நடுவில் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது. ரவி வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு நாள் அனிதா வந்து ரொம்ப இமோஷ்னல் ஆகி ரவியை கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு ரவியும் அப்படியே போயிடுறாரு. அதுக்கப்புறமா திரும்பி வந்து அனிதாவை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அன்றைக்கி நீ கிஸ் பண்ணல, எனக்கு வந்து உன்னை ஃப்ரெண்டாக தான் நான் எப்போவுமே பார்த்துருக்கேன், ஸோ நீ வேறு எதுவும் மனசில் நினச்சி கிஸ் பண்ணலைல அப்படின்னு கேட்ட உடனே அனிதா ரொம்ப இமோஷனல் ஆகிட்டு, ஆமாம் நான் வேறு எதுவும் நினச்சி கிஸ் பண்ணல, சும்மா இருடா, நீ நான் பண்ணது நல்லா இருந்துச்சு, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி கிஸ் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அனிதா விட்டுடுறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே பயங்கரமாக அழுறாங்க. ஏன்னா அனிதாவுக்கு வந்து ரவி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் ரவிக்கு வந்து அனிதா மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க அனிதா. அப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.